எல்லோருக்கும் வணக்கம். ஹாய். இன்றைக்கி வந்து பிரியா வந்து எனக்கு புளிப்பாக வெந்தய குழம்பு செஞ்சு கொடுமான்னு கேட்டுச்சிங்க. நான் வந்து மெனக்கட்டு சின்ன வெங்காயம்லாம் உரித்து ஒரு 1/4 கிலோவுக்கு சின்ன வெங்காயம் வந்து உரித்து நானும் பிரியா சரி ரொம்ப வெயிலாக இருக்கேன், ஒரு 12 மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துங்க. அப்படியே பேசிக்கினே ஒரு டைம் 12 ஆயிடுச்சு. அப்பா என்ன பண்ணார், அதுக்குள்ளே இவங்க வரமாட்டாங்க நம்ம சமைச்சிடணும்னு சொல்லிட்டு முருங்கீரை போயிட்டு எங்கள் பக்கத்தில் ஒரு இடத்துல மரத்தில் போய் இவ்வளோ நேரம் நாங்கள் அங்கே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கே தெரியல நேரம் போனது. முருங்கீரை எடுத்துன்னு வந்து உருக்கி வச்சு நல்லா அலசி வச்சுட்டுக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதமும் ஒரு பக்கம் செஞ்சுட்டாரு, முட்டை வேக வச்சு வச்சுட்டுக்கிறாரு பிரியாவுக்கு. அப்புறம் பருப்பும் வேக வச்சுட்டுக்கிறாரு. அப்போ நான் வெந்தய குழம்பு எப்படி செய்ய வச்சேன்னா பருப்பில் என்னென்ன போட்டிருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் பருப்பு, துவரம் பருப்பு, ரேஷன் பருப்பு தான் போட்டிருக்கேன். கழுவி போட்டேன். ஒரு 4 பல் பூண்டு, வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுட்டு வரமிளகா, கொஞ்சோண்டு புளி அதிலே போட்டேன். இப்போ இதை கடைஞ்சிட்டு தாளித்து விட்டால் போதும். பருப்பு சாம்பார். அதுக்கு உனக்கு பொரியலுக்கு தான் கீரை ரெடி பண்ணியிருக்கேன், முட்டை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் ஓகே இல்லைன்னு சொல்ல, எங்களை கூப்பிட்டு இருக்கணும். இல்லைன்னா பாவம் முருங்கீரை உருக்கிறதுக்காக நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பேங்க. டைம் 12:15 ஆயிடுச்சு. சரி, நீங்கள் வர மாதிரி தெரியல கீழே. சரி, எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, ஏதோ முக்கியமாக பேசிக்கிறீங்கன்ட்டு நான் பாட்டுக்கு சார் நான் வந்து போயிட்டு ரெடி ஆகிட்டு வரும்போது அன்னைக்கு குக்கர்லாம் வெயிட் எல்லாம் குறைஞ்சிட்ட மாதிரி, இது எனக்கு தெரியல, நான் பார்க்கவே இல்லை. சார் நம்ம ரெடி ஆகிட்டு வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்தால் சாதம் ஒரு பக்கம் குக்கரில் வச்சுட்டுக்கிறாரு, கீரை உருக்கி வச்சுட்டாரு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளவும் வந்து அப்பா பண்ணிட்டாருங்க. இன்றைக்கி வந்து எனக்கு சமையல் வேலை மீதி பண்ணிட்டாரு. வெந்தய குழம்புக்கு இல்லை வெந்தய குழம்பு இன்றைக்கி வச்சாலும் நாளைக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் செய்வேன் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இப்போ 1 மணி ஆயிடுச்சு. பிரியாக்கு இது நீ சாம்பார் தாளிச்சிக்கு நீங்கள் கொடுக்கறதுக்குள்ளே சாப்பாடு சரியாக போயிடும், சாப்பிட்ரும். இப்போ அதனால் பொறுமையாக செஞ்சுட்டா நைட்டுக்கு நாளைக்கு கூட நைட்டுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், நாளைக்கு தான் செஞ்சு வச்சுட்டா நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தய குழம்புலாம் சூப்பராக. அப்புறம் வந்து எங்களுடைய குட்டி பிரியா, இப்போ பெரிய பிரியாவாக இருக்குல்ல, அதே பிரியாவை குட்டியாக இருக்கும்போது நாங்கள் அழகாக தச்சு நல்லா சூப்பராக பார்த்துருக்கோம். அது வந்து ஃபோட்டோ ரொம்ப நாளாக எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ தான் நைட் உட்காந்து எல்லாம் தேடும் போது அது எல்லாம் தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுமே சேலம். ஒரு ஃபோட்டோ கூட இல்லையேங்க. இல்லை குட்டி பிரியா. இப்போ அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆமாம், அப்பாவும் பார்க்க போகிறீங்க, அண்ணாவும் பார்க்க போகிறீங்க, எல்லோரும் இந்த ஃபோட்டோவில் பார்க்க போகிறீங்க. ஆமாம், இது வந்து எங்கள் ரிலேட்டிவோட பொண்ணுக்கு வயசுக்கு வந்ததுக்கு நாங்கள் போயிருந்தோங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஜடையெல்லாம் வச்சு பிரியாவுக்கு குட்டி பொண்ணு வந்ததா, பிரியாவுக்கு ஜடையெல்லாம் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து ஜடை தைச்சி. அப்போல்லாம் வந்து கனகாமரம் தாங்க ஃபேமஸ்ஸு. ரெண்டுமே இருக்கும். ஆமாம், இப்போ தான் சொல்லுவோம் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே. என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, இது பிடிச்சிங்க. இன்னொன்று அழகாக இருக்கும். நானே இப்போ தான் பிரியா நைட்டு பார்க்கும்போது பார்த்தேன். இதில் பாருங்கள் நான் எப்படி இருக்கேன், எவ்வளோ ஒல்லியாக இருக்கும் பாருங்கள். இப்போ தான் இந்த மலரமாக குண்டாகிட்டு, அப்போல்லாம் ரொம்ப ஒல்லிங்க. நான் மொட்டை அடிச்சுட்டு முடி கொஞ்சம் வந்திருக்கும், திருப்பதியில் மொட்டை அடிச்சது. இது மொட்டை அடிச்சுட்டு கொஞ்சம் விப்பி தலை மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக சுருட்ட முடியுங்களா, அது வந்து அழகாக பப்பு மாதிரி இருக்கும். வாரி வாரி விட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. இதில் பாருங்கள், இப்போ நான் வந்து ஆரம்லாம் வந்து போட்டு, இப்போ முந்தின நாள் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்க நல்லா இருக்குமா அப்படின்னீங்க. அது வந்து ஒரிஜினல் கிடையாது, இதுதான் ஒரிஜினல். இதெல்லாம் போனதுனால அதே மாதிரி தங்கத்தில் வாங்க முடியாது இல்லையா, அதனால் கவரிங்கில் வாங்கலான்னு நான் செட்டாக வாங்கினேன். மேலே இருக்குது அது கூட, அது ஆமாம் நம்மக்கிட்ட இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து பிரியாவுக்கு போட்டது எல்லாமே வந்து தங்கம், ஆனால் இப்போ போடுறது எல்லாமே கவரிங். அது வந்து பெரிய ஃபோட்டோங்க எல்லாமே வந்து சேலத்தில் எடுத்துன்னு போய் வச்சுட்டேன். நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து உங்களை காமிக்கணும், பழைய ஃபோட்டோங்களாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சேன் நான், ஆனால் முடியல. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நானும் இவர் என்னுடைய பையன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐயோ, எங்கள் அண்ணெல்லாம் பார்க்கணுமே, எலிபிட்டி மாதிரி இருப்பான் எங்கள் அண்ணன். தான் எங்கள் அண்ணா, நடுவில் இருக்கிறது எங்கள் அப்பா, அந்த சைடில் இருக்கிறது எங்கள் அம்மா. இது சென்னையில் வந்து கோல்டன் பீச்சு, அங்கே எடுத்தது ஃபோட்டோ. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து எங்கள் பெரியம்மா பையன் எங்கள் அண்ணன். அப்போ வந்து நாங்கள் அதாவது சொல்லுவாங்களே எல்லாமே ஒரு லவ் மேரேஜ்னாவே எல்லாம் தள்ளி வச்சுடுவாங்க, ஒதுக்கி வச்சுடுவாங்கன்னு. அந்த மாதிரி வச்ச நிலைமையில் எங்கள் பெரியப்பா பசங்க 2 பேர் அண்ணனுங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது. அப்போது அவர் வந்தார் எங்களை பார்க்கறதுக்கு. அப்படியே வந்து பீச்சுக்கு கூட்டின்னு போனார், கோல்டன் பீச்சுக்கு கூட்டின்னு போனாங்க. அப்போ என் பையன் பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக, நானும் எவ்வளோ ஒல்லியாக இருக்கிறேன், நானும் இவர். ஆமாம், சின்னதெல்லாம் அவ்வளோ எடுக்கவே இல்லை. அப்பா பாரு பிரியா எப்படிங்கிறாரு, எவ்வளோ மூஞ்சி சின்னதா. அப்போ அப்படி தான் இருந்தான். அது கூட அடுத்த ஃபோட்டோ. அடுத்தது வந்து இது பிரியா ஃப்ராக் போட்டது. ஆனால் என் மண்டையை வெட்டி விட்டுருவாங்க ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைலில்.
இந்த ஃபோட்டோ வந்து நான் 10th படிக்கும்போது குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா, அப்போ எல்லோரும் தாவணி பாவாடையில் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் பாவாடை சட்டை தான் படித்ததெல்லாம். ஸ்கூலில் ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து தாவணி பாவாடை எடுக்கணுன்றதுனால இது வந்து பக்கத்தில் இருக்குது என்னுடைய ஃப்ரெண்டு, எங்கள் ஊரே அது பொண்ணு. நாங்கள் 2 பேர் ரொம்ப க்ளோஸ், மஞ்சுளா. நாங்கள் 2 பேர் தான் க்ளோஸு, ஒரே கிளாஸு. நான் பாருங்கள் எப்படி இருக்கிறேன். 10th படிக்கும்போது எடுத்ததுங்க இந்த ஃபோட்டோ. அப்போ நான் மையெல்லாம் வச்சதில்லை, அன்றைக்கி வச்சு விட்டாங்க. இந்த சைடில் எல்லாம் நீங்கள் என் வயசில் இருக்கிறவங்களா தெரியும், இந்த சைடில் இந்த கிளிப்பு மாதிரி இது பண்ணுவோம். இப்போல்லாம் வந்துங்க கனகாமரம், நான் ஒரு நாள் நம்ம செடியில் இருந்ததா வச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா, கனகாமரம்லாம் வைக்கக்கூடாது, எடுத்துகிட்டு மல்லிப்பூ வச்சுக்கணும். அந்த அக்கா மல்லிப்பூ கொடுத்தாங்க. ஏன்க்கா அப்படின்னு. இங்கெல்லாம் வந்து கனகாமரம் வைக்க மாட்டாங்க, அதுக்கு ஏதோ வேறு ஏதோ காரணம், ஏதோ வேறு காரணம் சொன்னாங்க, கனகாமரம் வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் அப்போ சின்ன வயசுலாம் கனகாமரம் தாங்க வீட்டு செடி இருக்கும், முழமாக வச்சுருப்பேன். இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி தொங்குது பாருங்கள் கனகாமரத்தோட. எங்கள் வீட்டில் வந்து டிசம்பர் பூன்னு சொல்லுவோம். ஆமாம், மஞ்சள் கலரு, ப்ளூ கலரு எல்லாமே இதெல்லாம் வரும். அதெல்லாம் இருக்கும் வீட்டில். அதெல்லாம் விற்போம் நாங்கள். அப்போது காசுக்கு விற்போம். அதை இந்த கருப்பு மணி, கருப்பு செயின் இதெல்லாம் வந்து அப்போ ஃபேமஸ். ரெட்டை ஜடை போட்டு ஃபோட்டோக்கு மட்டும் தான் இந்த மாதிரி. நல்லா இருக்குண்ணா பாருங்கள். 10th படிக்கும்போது, அதாவது 86 எடுத்த ஃபோட்டோங்க இது. ஆமாம், 86 தான் நான் 10th முடித்தேன். எங்கள் குட்டி பிரியா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்பம் இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து ஊரில் இருக்குது. இப்போ ஓட்டு போடுறதுக்கு போவோம், நாங்கள் போகிறப்ப எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் எடுத்ததெல்லாம், காது குத்துறது, பிரியா வயதுக்கு வந்தது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா நாங்கள் காமிக்கிறோம். அப்பா தான் வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறாரு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டனா, ஸ்டவ் பற்ற வச்சனா, கடாய் வச்சனா, எண்ணெய் ஊற்றினா கொண்டாரா எண்ணெய் ஊற்றினா லேசாக ஒரு 4 கடுகு போட்டனா பொரிஞ்சு எண்ணெய் காஞ்சிதுன்னு பக்கத்துக்கு 4 பூண்டு தட்டி போட்டோன்னா, இப்போ இது வரைக்கும் முடிஞ்சுதா. பூண்டு நல்லா வறுந்துருக்கா. இப்போது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாரு முருங்கைக்கீரை. அது இதில் போடணும். அப்பா சொன்னதே புரிஞ்சுருக்காரு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினா கடுகு போட்டனாரு, அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுனா கடாய் வச்சுனா அப்படியே குழம்பு விட்டாரு. நீங்களாம் புரிஞ்சுக்கினா தான் உண்டு. ஆமாம், அது புரிஞ்சுப்பாங்க, என் காலுக்கு புரிஞ்சுப்பாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்ப்பா? வந்ததுக்கு அப்புறமா ஒரு வரமிளகா ஒன்றே ஒன்று, கொஞ்சோண்டு வேர்க்கடலை வறுத்தது மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை கடைசியாக அதில் போட்டு இறக்கிட வேண்டியதான். லேசாக கொஞ்சம் சால்ட்டு தூவிட்டால் போதும். அவ்வளோதான், இது வேறு வேலையே கிடையாது. இப்போ நான் அடுத்தது பருப்பு கடையணும். இது கீரை வெந்து போகிறதுக்குள்ளே லேசாக சிம்மில் வச்சுக்கிறதுல சிம்லேயே கொஞ்ச நேரம் அப்படி கலக்கி கொடுத்துட்டு, இப்போ நம்ம சட்டியில் போட்டோன்னா எல்லாத்தையும் இப்போ அந்த தண்ணி இருத்துட்டு நல்லா கடைஞ்சிட்டு நைஸாக கடைஞ்சி எடுத்துட்டு, முதல்ல உப்பு போடணும். இல்லை மெயின் உப்பு. கல் உப்பு போட்டு ஸ்பெஷல் சாம்பார் இதுதாங்க. கடைசியாக வைப்பார் ரசம் மாதிரி. போதும், கொஞ்சோண்டு வடகம் போதும். வடகம் வேண்டாம், இன்றைக்கி எதுவும் போட போகிறதில்ல. இன்றைக்கி ப்ளைனாகவே செய்ய போகிறேன். கடுகு லேசாக 2 உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் சாம்பாருக்கு. இவ்வளோ தான் போட போகிறேன். ஒரு நேரத்தில் தேவைப்பட்டால் வெங்காயம் கட் பண்ணி வதக்கி போடலாம், வடகம் போடலாம், எல்லாமே இருக்குது. ஆனால் நான் சிம்பிளாகவே செய்ய போகிறேன் இன்றைக்கி. கருவேப்பிலை கூட போடுவீங்களா? கருவேப்பிலை மட்டும் போடுவேன், எடுத்து வச்சுருக்கேன். சரி, நான் வந்து வெந்தய குழம்புக்கு பூண்டு உரிக்க போகிறேங்க. பூண்டுக்கு வந்த வாழ்வு அவ்வளோ ரேட்டாங்க. எவ்வளோ பூண்டு இது ரேட்டு? அது நாட்டு பூண்டு கம்மி, இது மலை பூண்டு. 200 கிலோ. நாட்டு பூண்டு எவ்வளோ? நாட்டு பூண்டு இல்லை அங்கே இல்லையா, அதனால் ஏதோ ஒரு பூண்டு வாங்கிட்டு வந்துட்டாரப்பா. ஆனால் நாங்கள் வந்து இந்த மலை பூண்டு வாங்கினதில்லை. ஆனால் நிறைய பேர் வீடியோவில் வந்து முன்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு தெரியல அதை பற்றி. மலை பூண்டு ரொம்ப நல்லது, அதை வாங்கி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து நாட்டு பூண்டே வாங்கி குட்டி குட்டியாக இருந்தால் கூட அதை தான் வாங்கி மணிக்கணக்கில் டைம் போனால் கூட பரவாயில்லன்னு உரித்து செய்வேன். நான்லாம் வந்து இப்போ நான் போய் பூண்டு உரிச்சிக்கிறேன். களை கொடுக்கணும். அப்பா என்னை வீடியோ எடுப்பாரா, அப்போ தான் ஏதாவது ஒன்று அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த ஆரம்பிச்சுட்டு பெருப்பே ஏதாவது ஒன்று பண்ணுவார், பேசுவார். அதனால பிரச்சனை வரும். நான் போய் பூண்டு உரிக்கிறேங்க, அப்பா வந்து வேலை பார்த்துக்கிட்டோம். வந்துச்சா முருங்கீரை போதும். இப்போ நம்ம வேர்க்கடலை அதிகமாக போடுறோம் உனக்கு. இருக்கிற வேர்க்கடலையும் போட்டு விட்டேன், அவ்வளோதான். போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஐயோ, வேர்க்கடலை நிறைய போட்டேன். நீனா இருக்கட்டும், நல்லாயிருக்கும். நிறைய போடுறேன்ட்டு இவ்வளோ நிறைய போட்டார் எங்கள் அப்பா. இருக்கட்டும், இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே இருக்கட்டும். எப்பவுமே கம்மியாக போடுவோம், இப்போ கொஞ்சம் நிறையா இருக்கும். ஆச்சா, இங்கே பாரு, சட்டியில் சாம்பார் கடைஞ்சி வச்சுட்டேன். இப்போ இதை தாளிச்சிட்டா போதும். கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு தாளிக்க போகிறேன், அவ்வளோதான் விஷயமே, வேறு எதுவுமே கிடையாது. அது தாளித்து முடிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணினேங்கிறேன். அதையும் கழுவி அப்படியே போட்டேன், என் வேலை முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் தான் தாளிக்க போகிறேன். இது தாளிக்கும் போதும் சாம்பாருக்கு மட்டும் கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தாங்க. நம்ம எடுத்து முருங்கீரை பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும்.
வதக்க இந்த சைஸ் இதில் வேர்க்கடலை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இதான் பிரியா கொடுக்க போகிறோம். இப்போது இந்த முருங்கைக்கீரையை பற்றி ஒரு தகவல் ஒன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணுங்க. நான் அதாவது வாரத்தில் 5 நாள் கீரை சேர்த்துங்க. எந்த கீரையாக இருந்தாலும் கூடுமானவரை 4 நாள் முருங்கைக்கீரை, அந்த முருங்கை மரத்தில் வர எல்லாமே பிசுன்னு பட்டை, முருங்கைக்கீரை எல்லாமே யூஸ் தான் ஆகுது. எல்லாத்துக்குமே எல்லாமே முருங்கைப்பூ வறுவல் செஞ்சு சாப்பிட்லாம், சூப் வச்சு சாப்பிட்லாம். முருங்கையில் எல்லாமே நான் முருங்கீரை எடுத்துகிட்டேன். இதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான், முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு ஒரு பழமொழி. இப்போ இருக்க பசங்களை என்ன புரிஞ்சுக்கிறாங்க, நான் முருங்கை நட்டவன் வெறுங்கையோட முருங்கை மரம் வச்சு நட்டால் கையாடி தான் போன பொழுது வியாபாரமே இருக்காது, லாபமே இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. முருங்கை நட்டவன் வெறுங்கையோன்னு போவான்னா நாளைக்கு வயசான காலத்தில் கோல் ஊனிட்டு போக மாட்டாங்க கையில், வெறும் கல்லை நல்லா நடந்து போகலாம். அதுக்காக தான் முருங்கை நட்டவன் வெறும் கையோடு போவான்னு ஒரு பழமொழியே இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் முருங்கைக்கீரையை கூடுமானவங்களுக்கு எவ்வளோ நாள் சேர்த்துக்கணுமோ சேர்த்துங்க. நீங்கள் ரொம்ப நல்லது அது. நன்றி.